நீங்கள் எபிசோட் 11 பார்க்காம இருந்தீங்கன்னா போய் மறக்காமல் போய் முழுசாக பார்த்துட்டு வாங்க. ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா 12. இதில் என்ன மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி 11ல் பார்த்தா நம்ம டிஸ்க் லெவல் கமெண்ட்டை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அகெயின் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் 10+ கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா கண்டினியூ விடாமல் பார்த்தா நம்ம வீடியோ போகிறதுக்கு நிறைய பேர் வீடியோ பார்க்க மாட்டேங்க, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரி, நம்மளுடைய டிஸ்கில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அது மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரீ -m கொடுத்தோன்னா எம்முக்கு இங்கே என்னடா மீனிங்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே ஒரு மீனிங் இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எம்முக்கு என்ன மாதிரி மீனிங்னா நம்மளுடைய மெமரியை குடிக்குது. நான் ஃப்ரீ -m கொடுத்தோன்னு நம்மக்கிட்ட எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு, ஸோ நம்மக்கிட்ட டோட்டலாக எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் பார்த்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டு, அதே மாதிரி நான் ஃப்ரீ -g கொடுத்தா பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன மாதிரி இது ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷனை மட்டும்தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா M ஃபார் MP, G ஃபார் GP, இந்த மெகாபைட் ஜிகாபைட்டுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதே தான். நம்ம எப்படி ஒரு ரீசார்ஜ் பண்ணிட்டாக்கா 1024 நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபின்னு சொல்கிறோமோ, ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக்கும் பண்ண மாட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் கான்செப்ட் பார்த்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு கமெண்ட்டை போட்டு முடித்தேன். ஸோ அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அதுக்குள்ளே பார்த்தா டேப் கொடுத்ததால பார்த்தா எனக்கு நிறைய ஆப்ஷன் காமிச்சிது. ஸோ இதுக்கு என்னடா மீனிங்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் டைப் பண்ணேன், அது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைலில் எதனா டவுன்லோட் பண்ண சொல்லுவோம், பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண சொல்லுவோம், ஒரு ஜாபுக்காக நம்ம ஒர்க் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கேட்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ தேவையில்லாத ஸ்டோரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கே, ஸோ அது எல்லாமே நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது, அதுக்கான கமெண்ட் தான் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெருசாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான கமெண்ட், கேட்சை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நினச்சிடுவாங்க. ஸோ ஆனால் நீங்கள் ஒரு லீகலாக ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் உள்ள போனீங்கன்னா, ஸோ இது கேட்சை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறையவே ஐடியா வரும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சு வச்சுங்க, உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி அந்த ஃபீல்டில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி குக்கீஸ், கேட்ச் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு செக்யூரிட்டி சைஸ் வர சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் வரது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய டீப் நாலேஜ் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை பெருசாக பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்தது, நான் பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ நான் இப்போ எனக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா சரியான குக்கீஸ் எதுவுமே இல்லை, குக்கீஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி டெலீட் பண்ணுறது மட்டும் பார்த்து தெரிஞ்சுங்க. சூடோ -c கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்க்கு எக்கோ 3 இந்த மாதிரி நம்மளுடைய ப்ராசஸரில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கேட்ச் அதாவது பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணதால பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக ஒன்றும் எந்த ஒரு கேட்சும் பார்த்தீங்கன்னா வந்த ஒரு யூசேஜ் இல்லை. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக ஒர்க் ஆகலாம் நினைக்கிறேன். அகெயின் பார்த்தா நான் கிளியர் கொடுத்து முடிச்சுக்கிறேன். ஸோ கிளியர் உங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு கமெண்ட் தான். ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆப்ஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கமெண்ட்டை கற்றுக்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா VI சாம்பிள் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சம் ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண போகிறேன். ரைட் பண்ணி முடிச்சதும் ஸோ நான் உங்களுக்கு என்ன கமெண்ட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைனை டைப் பண்ணாமேன்னு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வந்தேன். ஸோ இந்த ஒரு 3 லைனில் ஒரு லாஜிக்கான திங்கிங் இருக்குது. ஸோ அதை சரியாக பார்த்து புரிஞ்சுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. நம்ம இப்போ ரைட் பண்ண போகிற கமெண்ட்டோட நேம் என்னென்னா WC வேர்ட் கவுண்ட். ஸோ இந்த ஒரு கமெண்ட்டை வச்சு நம்ம என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணான்னு பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா 3 லைன் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இந்த WC கமெண்ட்டை எப்படி ஒர்க் பண்ணுறது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரோக்ராம் ரைட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஒரு டிஸ்கிரிப்ஷனாக பார்த்தா ஒரு பெரிய ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருக்காங்க. இதில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா ஈஸியாக ஒன்று நீங்கள் ஒரு ஜாபுக்கு என்ட்ரியாக போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ஃபன்னாக வைப்பாங்க. ஸோ இதில் தான் பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி WC யூஸ் பண்ணி ஸோ இதில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது, இதில் எவ்வளோ லைன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கவுண்ட் பண்ண போகிறோம். அதுதான் பார்த்தா இந்த WC கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ தண்ணிலாம் குடிச்சிட்டு நல்லா ஹைட்ரேட்டாக இருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா 100% பார்த்தா முழுசாக பார்த்து முடிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சரியான நாலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் பண்ணிவிட்டு வெளியே வரேன். அகெயின் பார்த்தா எடிட் பண்ண சொல்லுது. ஸோ அகெயின் பார்த்தா நான் சேவ் பண்ணிவிட்டு வெளியே வந்த உடனே பார்த்தா நான் இந்த WC கமெண்ட்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஸோ இதனால் நம்ம எவ்வளோ வார்த்தைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அவ்வளோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேர்ட்ஸை கவுண்ட் பண்ண முடியும் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா WC கொடுத்துட்டு sample.txt நம்ம கொடுத்த உடனே பார்த்தா எனக்கு வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்னு வந்திருக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மொத்தம் கவுண்ட் பண்ணாக்க 85 வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு. அதில் பார்த்தா 12 சென்டென்ஸ் ரோ ஆர் காலம் 5 இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுவே நம்ம கேட் பண்ணி பார்த்தோன்னா ஸோ நமக்கு எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். நம்ம
ஆட் கமெண்ட் கொடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ண sample.txt நான் கொடுத்து முடிச்சுக்கிறேன். கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தா எனக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்திருக்கு. ஸோ நம்ம என்னென்ன டைப் பண்ணமோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்திருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா 5 லைன் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம பார்த்தீங்கன்னா 2 டைம் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு ஆப்ஷன் அப்படிலாம் அந்த ஸ்பேஸ் இருக்கிற அந்த ஒரு ஆப்ஷனாலே என்னன்னு தெரியல. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 4ன்னு வரணும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 5ன்னு வந்திருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 சென்டென்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 85 வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குன்னு பார்த்தா டிஸ்பிளே பண்ணிருச்சு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்கள் நான் எழுதுன அந்த ரைட் பண்ண அந்த ஒரு லெட்டரை எடுத்துக்கிட்டு போய் நீங்களும் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கா இல்லைன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிங்க. ரொம்பவும் நல்ல விஷயம் தான். ஒரு மிஷின் எக்ஸாக்டான ரிசல்ட்டை கொடுக்குதா இல்லை மேனுவலாக நம்மளே கவுண்ட் பண்ணி எக்ஸாக்டான வேல்யூ எடுக்கிறோமா எல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இதனால் என்ன பண்ணுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். அதாவது என்னென்னா WC-Wன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். இதுக்கு என்னடா மீனிங்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் பார்த்தா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வேர்ட்ஸ் மட்டும் வேணும், வேறு எதுவும் வேணாம்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா இந்த W பார்த்தா நம்ம மென்ஷன் பண்ணுறோம். எனக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக வந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா எரர் வந்து நோ சச் ஃபைல் டைரக்ட்னு பார்த்தீங்கன்னா வந்தது. நான் பார்த்தேன் ஸ்பேஸ் கொடுக்காம பார்த்தீங்கன்னா கொடுத்ததால பார்த்தா எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. அகைன் பார்த்தா நான் கொடுத்து முடித்த உடனே பார்த்தா எனக்கு பார்த்தா 12 சாம்பிள்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 வேர்ட்ஸ் தான் நம்ம டைப் பண்ணியிருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அப்படியே என்னன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அகைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட்டும் இருக்குது. இந்த WC பொறுத்த வரைக்கும் WCயில் எப்படி ஸோ இந்த லென்த்தை எப்படி கவுண்ட் பண்ணுறது நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். WC கொடுத்து முடித்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட்ஸுக்கு W யூஸ் பண்ணுமா, இதில் பார்த்தீங்கன்னா L யூஸ் பண்ணோம். sample.txt கொடுத்து முடிச்சோடனே எனக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பாருங்களேன். ஸோ எனக்கு என்னென்னு வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 5 வந்திருக்கு. ஏன்னா லைன் பை லைன் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ L பார்த்தீங்கன்னா லைன்னு சொல்லுவாங்க, லைனு லென்த்து. ஸோ இதை எதை வேணாலும் சொல்லிக்கலாம். அதை தான் பார்த்தீங்கன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, ஸோ இதில் WC நம்ம வேர்ட்ஸு பார்த்தோம், லைனு பார்த்தோம். இதோட கவுண்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா சீனு கொடுக்குறோம். சி கொடுத்து முடிச்சோடனே sample.txt நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 85 வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி லைனக்ஸ் கமெண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஸோ ஒரு பேராகிராஃபில் இருக்கிற எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, எத்தனை லைன் இருக்குது, ஸோ எத்தனை லென்த் இருக்குது, வேர்ட்ஸ் இருக்குது, கவுண்ட் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிவிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீ கவுண்ட் பண்ணி மேனுவலாக கவுண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுவே நீங்கள் மேனுவலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மேலே ஆகிருக்கும். ஸோ ஒரு பேராகிராஃபை நீங்கள் கவுண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஸோ நான் கொடுத்தது 4 லைன் தான், அதனால் ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இதுவே பார்த்தா நீங்கள் ஒரு பேராகிராஃப் எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே டைம் எடுக்கும். இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம 1 by 1 பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ அப்படியே தண்ணிலாம் குடிச்சிட்டு ஹைட்ரேட்டடாக பார்த்தீங்கன்னா வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு பார்த்து நம்ம புக்கு தரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ வெறும் 39 rupees நம்ம 99க்கு பார்த்தா செல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதை டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 39 rupeesக்கு பார்த்தா நாங்கள் தரப்போகிறோம். ஸோ அதுக்கான லிங்க் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு கமெண்ட்டில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் புக்குன்னு சொல்லுங்கள். ஸோ லைனக்ஸ் புக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்காக பார்த்தா லிங்கை ஷேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி கமெண்ட்ஸை பார்க்க போகிறோம்னா ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் அதாவது பார்த்தீங்கன்னா எபிசோட் 13ல் நம்ம எதை பற்றி பார்ப்போம்னா ட்ரபிள் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் பார்த்தீங்கன்னா கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நெட்வொர்க்கிங் கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தா நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டர்ஸ் புரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா TXTன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே பார்த்தா சம் வேல்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ரைட் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த கமெண்ட்ஸில் ஸோ அதாவது பார்த்தா நம்ம டைப் பண்ணல, ஸோ அதை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். நான் ஸ்டார்ட்னு கமெண்ட் கொடுத்துட்டு நம்ம கொடுத்த ஃபைலில் பார்த்தா நான் கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஹார்டராக வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ஆர்டரில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அழைச்சி போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணி முடித்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டான ஸ்டார்ட் பண்ணுறது ஸோ ஆர்டர் வைஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அகைன் பார்த்தா இந்த ஸ்டார்ட் பண்ணுற கமெண்ட்லேயே பார்த்தா இன்னும் நிறைய கமெண்ட் இருக்குது. ஷார்ட் -r கொடுத்துட்டு நம்ம இன்னும் அந்த TXT டெக்ஸ்ட் டாட் அதை கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது நீங்களே பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா நமக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் வேணும், அதாவது பார்த்தா ஆல்ஃபபெட்டிக் ஃபார்மேட்டில் வேணும்னா நம்ம ஷார்ட்டுன்னு நார்மலாக கொடுத்தாலே போதும். இதுவே நமக்கு -r கொடுத்துட்டு பார்த்தா நமக்கு எங்கே இருந்தாலும் வேணும், லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டில் வேணுமா இந்த மாதிரி ஆர் கமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, மேங்கோ, பனானா, ஆப்பிள்னு பார்த்தா எனக்கு ரிசல்ட்டாக கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு லைன் பை லைன் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வேணுமா இல்லை ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருந்து தலைக்கீழாக இருந்து வேணுமான்னு பார்த்தா நீங்கள் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் கவுண்ட்லாம் வேணுமா, வேர்ட்ஸ் கவுண்ட் இல்லை, ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டை யூஸ் பண்ணி ஸோ நம்ம நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். இதெல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்னும் ஒரு 2 கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களுக்காக சொல்லிடுறோம். சரிங்களா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப் போகிறது ஒரு கனவாகவே இருக்கலாம். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ட்ரி ஆக முடியும். எதுவுமே தெரியாத டேரெக்டாக எனக்கு ஐடி ஜாப் வேணும்னு கேட்டிங்கன்னா யாருமே தரமாட்டாங்க. ஆக்சுவலி உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜாப்லாம் தரவே மாட்டாங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா பல மிராக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டூல்ஸு ஒரு ஸ்கில்லு இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, மறக்காமல் கற்றுக்கிட்டு போங்க. எதுவாக இருந்தாலும் எதுவுமே இல்லாத நான் போய் முதலாளி சீட்டில் தான் உட்காரோன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லுவாங்க ஒரு பழமொழிக்காக. ஸோ இதெல்லாம் முடியவே முடியாது. ஸோ நம்ம எதனா கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு நம்ம எபிசோட் 13 சந்திக்கலாம்.